Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல BSc Radiology and Imaging Technology course details பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஓவர்வியூன்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ரே சிடி சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் தான் இந்த டிபார்ட்மெண்ட். எம்ஆர்ஐ அல்ட்ராசவுண்ட் இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த BSc Radiology and Imaging Technology. ஸோ இந்த டிபார்ட்மெண்டோட டியூரேஷன் எடுத்துட்டீங்கன்னா 3 to 4 years நீங்க படிப்பீங்க. 3 வருஷம் படிப்பீங்க. லாஸ்ட் வருஷம் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்துருவாங்க. எலிஜிபிலிட்டின்னு எடுத்தீங்கன்னா 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் கண்டிப்பா படிச்சிருக்கணும். அதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்தா தான் உங்களால இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண முடியும். மினிமம் மார்க்னு எடுத்துட்டீங்கன்னா 50% இருந்து 60% உங்க 12th எடுத்திருந்தா போதுமானது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்க்கு கேட்பாங்க, ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்க்கு தேவை கிடையாது. டைரக்ட் அட்மிஷனாவே உங்களால போக முடியும். ஸோ சிலபஸ்னு பாத்தீங்கன்னா என்னென்ன சிலபஸ்லாம் படிப்பீங்க அப்படின்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி பத்தி படிப்பீங்க. ரேடியோகிராஃபிக் டெக்னிக்ஸ் அண்ட் பொசிஷனை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்ட், ஃப்ளூரோசவுண்ட் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். ரேடியேஷன் பிசிக்ஸ் அண்ட் சேஃப்டியை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். பேத்தாலஜி அண்ட் பேஷன்ஸ் கேரை பத்தி படிப்பீங்க. நியூக்ளியர் மெடிசன்ஸ் பத்தி படிப்பீங்க. அடுத்து பிஇடி ஸ்கேன்ஸ் சொல்லுவாங்க, பெட் ஸ்கேன்ஸ் பத்தி படிப்பீங்க. ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன்ஷிப் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் 1 year உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ கரியர் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேடியாலஜிக் டெக்னாலஜிஸ்டா உங்களால போக முடியும். எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ டெக்னீஷியனா போகலாம். அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியனா இல்லைன்னா சோனோகிராஃபரா உங்களால போக முடியும். எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் டெக்னாலஜிஸ்டா உங்களால போக முடியும். ரேடியேஷன் சேஃப்டி ஆஃபீஸரா உங்களால போக முடியும். மெடிக்கல் இமேஜிங் ஸ்பெஷலிஸ்டா உங்களால போக முடியும். ரிசர்ச் அசிஸ்டன்ட் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங்ல உங்களால போக முடியும். என்னென்ன எம்ப்ளாய்மெண்ட் செக்டர்ஸ்லாம் போக முடியும்னு எடுத்துட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் டயக்னோஸ்டிக் சென்டர்ல நம்மளால போக முடியும். ரேடியாலஜி கிளினிக்கு நம்ம ஜாபுக்கு போகலாம். கேன்சர் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ்க்கு நம்ம ஜாபுக்கு போகலாம். கவர்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஜாப் போக முடியும். அடுத்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனிஸ்க்கு நம்மளால ஜாபுக்கு போக முடியும். அடுத்து ஹையர் ஸ்டடி ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எம்எஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி உங்களால படிக்க முடியும். பிஜி டிப்ளமோ இன் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி உங்களால படிக்க முடியும். எம்பிஏ இன் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் உங்களால பண்ண முடியும். பிஹெச்டி இன் ரேடியாலஜிக் சயின்சஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களால பண்ண முடியும். சேலரி பேசஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா என்ட்ரி லெவலில் 2.5 லட்ச ரூபாயில இருந்து 5 லட்ச ரூபா per annum வரையும் இந்தியாவில் கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல 6 லட்ச ரூபாயில இருந்து 10 லட்ச ரூபா வரையும் per annum உங்களுக்கு இந்தியாவில் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே யூகே, யூஎஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா $50,000 ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கண்ட்ரியோ அதுக்கேற்ற மாதிரி $50,000 இருந்து $80,000 வரையும் பெர் இயருக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா காலேஜஸ்ன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய காலேஜஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே அவைலபிளாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் டைப்பில் இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய காலேஜ் அப்படி இல்லைனா ஹாஸ்பிட்டல் டைப்ஸில் இருக்கக்கூடிய காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் எப்படி இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ கைடன்ஸாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.